அதீத வெப்பம், அதீத மழை இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மே மாதத்தில். இது என்ன காரணம்? கோடை மழை அப்படின்னா கோடை மழையில் சராசரியாக என்ன மழை பெய்யணுமோ அதை விட கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் நாட்களுக்குள் சில 2 தினம் 3 தினங்களுக்குள் இதை பெய்ந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டியது 2 நாளில் பெஞ்சிருச்சு. அவ்வளோதான், எளிமையானது. இதுக்கு என்ன காரணம்? என்ன கோடை மழை என்பது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்குள்ளே கோடை மழை வரணும். அந்த கோடை மழை எவ்வளோ பெய்யணுமோ அதை விட இன்னும் ஆச்சரியமான தகவல் குறைவாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட தினங்களுக்குள் அதிகமாக பெஞ்சதா, இதனால் அதீத மழை அப்படின்னு நம்ம கணக்கெடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குளறுபடியான காலநிலைக்கு என்ன காரணம்? வெப்பநிலை உயர்தல் தான் காரணம். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த காணொலியில் அதீத வெப்பம், அதீத மழை இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மே மாதத்தில். இது என்ன காரணம்? இதுக்கான ஏதாவது வானிலை சம்பந்தப்பட்ட காரணங்களா, இல்லை பருவநிலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட காரணங்களா, அல்லது புவி வெப்பமயமாதல் என்ற ஒரு நிலையினுடைய வெளிப்பாடா என்பதை இந்த காணொலியில் சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் இந்த பகுதிக்குள் தான் வசிக்கிறோம். தமிழ்நாடு இந்தியா, முக்கியமாக தமிழ்நாட்டிற்குள். ஆக நம்மளுடைய பருவநிலை மாற்றங்களை குறித்து ஒரு சிறிய அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அது எதிர்காலத்தில் நம்முடைய ஒரு திட்டமிடல் இதற்கெல்லாம் உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இது வெதர் ரிப்போர்ட் இல்லை, ஒரு பருவநிலை குறித்த ஒரு விழிப்புணர்வு. இதை குறித்து ஏற்கனவே பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்த பலர் இந்த கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு. இது தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிற இல்லாமல் உலகளாவிய ஒரு சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய என்னுடைய வீடியோக்களில் குறிப்பிட்டது மாதிரி கரியமில வாயு உமிழ்வு, அதாவது கார்பன் எமிஷன், இதனுடைய வெளிப்பாடு தான் வெப்பமாகுது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இந்த மே மாதத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெயில் சுட்டெரித்தது. வழக்கமான வெப்பநிலையை விட 2 டிகிரி 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு வானிலை மையங்கள் அதுக்கான தெரிவித்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 தேதிக்கு அப்புறம் மழை, அதிகமான மழை, குறிப்பாக கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள்லாம் பெரிய மழை பெஞ்சு அந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் நீங்கள் நம்ம மாவட்டத்துக்கு வராதிங்க, நம்ம மாவட்டத்துக்குள்ளே சுற்றுலா பயணிகளாகவோ இல்லை மற்ற காரணங்களுக்காகவோ வருவதை பெரும்பான்மை தவிர்த்துக்குங்க, காரணம் இல்லாமல் வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது ஊர்காரங்களை தவிர மற்ற யாரும் வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு மழை பெஞ்சுது. என்ன காரணம்? சுட்டெரித்த வெயில், 2 அல்லது 3 டிகிரி அதிக செல்சியஸ். இந்த மழையும் அதே மாதிரி அதிகமான மழை. குற்றால அருவியில் ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் ஒரு 17 வயது சிறுவன் கூட அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது. இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே நல்லா பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சராசரி மழை அளவை விட கம்மி. கோடை மழை அப்படின்னா கோடை மழையில் சராசரியாக என்ன மழை பெய்யணுமோ அதை விட கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் நாட்களுக்குள் சில 2 தினம் 3 தினங்களுக்குள் இதை பெய்ந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டியது 2 நாளில் பெஞ்சிருச்சு. அவ்வளோதான், எளிமையானது. இதுக்கு என்ன காரணம்? என்ன, இதை ஒரு பெரிய அறுதியிட்டு கூற முடியாது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக பாலச்சந்திரன், நம்முடைய வானிலை அறிக்கையினுடைய திட்ட இயக்குனர், அவர் சொல்கிறார், வானிலை மைய திட்ட இயக்குனர் சொல்கிறாரு, இதை இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக அதிக வெப்பம் இருந்துச்சுன்னா அதிக மழை பெய்யும் அப்படிங்கிற கணக்கு தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது, எந்த அறிவியல் சான்றுகளும் இல்லை. மாறாக அதிக வெப்பம் ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கு ஒரு காரணம், அதிக மழை பெய்யறதுக்கு ஒரு காரணம். இதில் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதிக மழையும் இடம் பெயர்ந்து பெய்கிறது. அதாவது உதாரணமாக 2023 உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் அதிக மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா இப்போ கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் அதிக மழை பெய்யுது. நீங்கள் மதுரை, கரூர், முக்கியமாக ஈரோடு, திண்டுக்கல், அந்த மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களிலுமே வெப்பநிலை மிக உயர்ந்து காணப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு கனமழை பெய்து அந்த வெப்பத்தை தணித்தது. அதிகமான வெப்பம் வந்தால் கனமழை வந்துடும் அப்படிங்கிறதில்ல. கோடை மழை என்பது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்குள்ளே கோடை மழை வரணும்.
அந்த கோடை மழை எவ்வளவு பெய்யணுமோ அதை விட இன்னும் ஆச்சரியமான தகவல் குறைவாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட தினங்களுக்குள் அதிகமாக பெஞ்சதா, இதனால அதீத மழை அப்படின்னு நம்ம கணக்கெடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குளறுபடியான காலநிலைக்கு என்ன காரணம்? வெப்பநிலை உயர்தல் தான் காரணம். அடிப்படையில் நாம் சமசீரற்ற ஒரு தட்பவெப்பநிலையை உருவாக்கும்படியான காரணிகளை நம் பூமி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் தட்பவெப்பநிலை சீதோசன நிலை சமமாக இல்லை என்றால் இதுக்கு என்ன நடக்கும்? இதனால் நமக்கு என்ன நிகழ்ந்து விட போகிறது என்றால், பருவம் மாறி பெய்த மழையினால் சில பயிர்கள் நாசமாகும். உதாரணமாக இந்த வெயில் காலத்தில் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மழை காலத்தில் தண்ணீரையும் எடுத்து ஒரு பயிர் விவசாயம் செய்யப்படுகிறது என்றால், இந்த பருவம் மாறிய வெப்பத்தினாலும் மழையினாலும் நம்மளுடைய சாகுபடி பாதிக்கும். அதாவது விவசாய சாகுபடிகள் பாதிக்கும். ஸோ கல்டிவேஷன் பாதிச்சுன்னா உணவு உற்பத்தியில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பின்தங்கள் ஏற்படும். உணவு உற்பத்தியில் பின்தங்கள் ஏற்பட்டால் அது நமக்கு தான் நிச்சயமாக ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும். ஆக இது என்ன அவேர்னஸ், இது என்ன விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ? தயவு செய்து புவி வெப்பமயமாவதை தடுப்பதற்கான முயற்சிகள் அரசாங்கங்கள் மட்டும்தான் எடுக்க வேண்டுமல்ல, தனி மனிதனாகிய நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தட்பவெப்பநிலை, இந்த சீதோஷ நிலை இயல்பாக மாறுவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அத்தனை முயற்சிகளுக்கும், அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கும் சரி, சில தனியார் இயக்கங்கள் எடுக்கும் முயற்சிகளும் சரி, நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம உணர்ந்து சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது என்ன? தொடர்ந்து நம்முடைய சேனலில் வீடியோக்கள் பாருங்கள். இந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிடுவேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்களை பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.